நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய். என்ன திரும்பவும் பழைய மாதிரி மறைச்சுக்கிற? நான் எப்ப சமாதானம் ஆனேன் திரும்பவும் மறைக்கிறதுக்கு? ஷாம என்ன டார்ச்சர் பண்ணப்போ நீ வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ், அவ்வளவுதான். அதை அட்வான்டேஜா வச்சுக்கிட்டு பழைய மாதிரி என்கிட்ட க்ளோஸ் ஆயிட்டு நீ நினைச்சா அது தப்பு. இது ஆஃபீஸ், நான் கொஞ்சம் வேலை செய்யணும். என்ன கொஞ்சம் வேலை செய்ய விட ப்ளீஸ். ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட தனியா பேசணும். சாயங்காலம் பேசலாம். இப்போ பேசணும். இது ஆஃபீஸ் டைம், எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீயும் நானும் கொஞ்சிக்கிறதுக்கோ சண்டை போட்டுக்கிறதுக்கோ இது நேரம் இல்லை. ஏன் இத்தனை நாளும் உனக்கு இது தெரியலையா? இப்ப என்ன வேணும் உனக்கு? பழைய மாதிரி ஒழுங்கா என்கிட்ட பேசு, ஓவரா பண்ணாத. நீ பழைய கார்த்திகாவா? நான் உன்கிட்ட பழைய மாதிரி பேசுறேன். நான் எப்பவுமே பழைய கார்த்தி தான். இப்போ என்ன புதுசா மாறிட்டாங்க? உனக்கும் சுமதிங்கிற பொண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க. உன் அம்மா அப்பாவும் அந்த பொண்ணோட அம்மா அப்பாவும் சந்தோஷமா பேசி தட்ட மாத்திருக்காங்க. இந்த கல்யாணம் நடக்காது. இங்க பாரு, ரொம்ப சிம்பிள். முதல்ல அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். அது ஒரு பிரச்சனையே இல்ல. இங்க பாரு கார்த்திக், கொஞ்சமாவது நீ ஒழுங்கா யோசிச்சிருந்தனா இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிருக்கவே மாட்டேன். பொண்ணு வீட்டுல கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. நீ இன்னும் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ற மனநிலையில இருக்க. அதே சமயத்துல கல்யாண ஏற்பாடு நடக்கிறது உனக்கு பயமாவும் இருக்கு. உன்னோட இந்த குழப்பத்தை நான் தலையில எடுத்து போட்டுக்க விரும்பல. நீயே தேடிக்கிட்ட பிரச்சனை, அது நீயே சால்வ் பண்ணிட்டு திரும்பி வா. சோ உன் பிரச்சனை என் பிரச்சனை தனியா பிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டல? இல்ல, நீ பண்ற பிரச்சனைங்க என்னையும் பாதிக்கதான் செய்யுது. ஆனா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ. அதை நீயே சால்வ் பண்ணு. அதான் நான் சரி பண்றேன்னு சொல்லிட்டேன்ல. அதுக்காக நான் சரியானதுக்கு அப்புறம் தான் பேசுவேன். அப்பதான் உன் பக்கத்துல உட்காருவேன். அப்புறம் தான் உன் கூட சேர்ந்து சாப்பிடுவேன். என் இடம் பிடிக்கிறேன். எப்பவும் போலவே இருக்க வேண்டியதானே. பிரச்சனையை சமாளிக்க வேண்டியது என் பொறுப்பு. அடம் பிடிக்காம இதுக்கு ஒத்துக்கோ. முடியாது. ஏன்? இந்த விஷயம் ஒரு பெரிய பிரச்சனை ஆகும்னு எனக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. இந்த உறுத்தல மனசுல வச்சுக்கிட்டு என்னால உன்கிட்ட சகஜமாலாம் பேச முடியாது. உனக்கு என் மேல எக்கச்சக்கமான அன்பு இருக்கு. இந்த பிரச்சனை நான் சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்கு எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு இப்படி வேற யாரையோ மாதிரி நடந்துக்கிற? கார்த்திக், உனக்கு புரியல. என்னால இந்த பிரச்சனையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சகஜமா பேச முடியல. என்ன மன்னிச்சிரு. உனக்கு இருக்கிற அடம் இருக்கு பாரு. இன்னொரு தடவை இந்த விஷயத்துல என்ன மிஸ்டேக் சொல்லாத. இன்னொரு பொண்ணா இருந்திருந்தா நீ பண்ண காரியத்துக்கு தூக்கி தூர போட்டிருப்பா. ஆனா என்னால அப்படி முடியாது. எனக்கு நீ வேணும். நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அதான் என்கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை. நீ சொல்ற எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். எஸ், ஐ லவ் யூ. அதுக்காக நீ பண்ற எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்க முடியாது. எனக்கு இன்னும் புரியல, எப்படி நீ எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா பேசிட்டு இருக்க? அப்ப நீ என்கிட்ட பழைய மாதிரி பேச மாட்ட. முடியலன்னு சொல்றேன். லூசு மாதிரி திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க. இன்னொரு பையனை பொண்ணு பார்க்க வந்திருந்தா என்ன சும்மா விட்டுருப்பியா நீ? நீ பொண்ணு பார்க்க போனதே முதல்ல தப்பு. அது ஒழிஞ்சு போகுதுன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்க. வீட்டுல தட்டு மாத்திட்டாங்க, கல்யாண வேலை எல்லாம் நடக்குது. அத போய் நிறுத்துற வேலையை பாப்பியா? இங்க வந்து உட்காந்துக்கிட்டு என்ன கொஞ்சிட்டு இருக்க. நேர்மைங்கிறது வேலையில மட்டும் இல்ல, காதல்லையும் இருக்கு. இந்த நிலைமையில நான் உங்ககிட்ட நல்லா பேச மாட்டேங்கிறேன்னு கோவம் வேற வருது. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாம என்கிட்ட வந்து காதலா பேசுறது பாக்குறது எதுவும் வேணாம். இடத்த காலி பண்ணு. அக்கா, என்னண்ணே அக்காவை பார்க்காம இருக்க முடியலையா? என்ன அக்கா இப்படி ஓரமா தூக்கி போட்டீங்க? சிவபெருமானும் பார்வதியும் மாதிரி பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்துருப்பீங்களே, இப்படி பிடிச்சு போட்டீங்களே. நீ ஆஃபீஸ்க்கு எத்தனை நாள் லீவு? 10 நாள்ண்ணே. வந்த உடனே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம உள்ள புந்து கருத்து சொல்ற. என்னண்ணே நடந்துச்சு? அங்க கேளு. என்னக்கா நடந்துச்சு? அதெல்லாம் பெரிய கதை, நான் அப்புறமா சொல்றேன். அக்கா சிம்பிளா சொல்லுக்கா, நான் கேட்ச் பண்ணிக்கிறேன். பது விடு, நம்ம வேற ஏதாவது பேசலாம். அக்கா பிரச்சனை என்னன்னு சொல்லுக்கா, தீர்ப்பா நான் சொல்றேன். அவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? நான் ஒருத்தரை நேசிக்கிறேன், அதான் சொன்னேன். அதனாலதான் எனக்கு அவசர அவசரமா மாப்பிள்ளை பாக்குறாங்க. என்னங்க சொல்றீங்க? எங்க வீட்ல இதுக்கு யாரும் ஒத்துக்கல. பேசாம வீட்டை விட்டு ஓடி போயிருங்க. ஓடிதான் போக போறேன், ஆனா அது கொஞ்சம் டைம் வேணும்.
ஐயோ ஐயோ வேணாம். மாப்பிள என்ன இது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கையை பிடிச்சு பேசுறீங்க? விடுங்க அண்ணே, போடுங்க. நீ நல்லா இருப்ப, நல்லா வருவப்பா. அவ்வளவுதான். ஏய் என்னடா யோசிக்கிற? இருங்கண்ணே, என்னை கொஞ்சம் யோசிக்க விடுங்க. இதுல யோசிக்க என்னடா இருக்கு? ஆமா ஆமா, யோசிக்க ஒன்றும் இல்லைதான். நீங்க பண்ணது பெரிய தப்பு. என்னண்ணே, சின்ன பிள்ளைத்தனமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கீங்க? டேய் அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணுன்னு பண்ணிட்டேன்டா. அண்ணா, இதெல்லாம் என்ன விளையாட்டுண்ணே? செப்பு வச்சு சோறாக்கி அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுறதுக்கு என்னது? கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லாம. கா, எனக்கு மொத்தமாவே இந்த ஆளு உனக்கு ஒத்து வராதுன்னு தோணுது. கா, உங்களை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம நடந்துக்கிற இந்த ஆளை நீ தள்ளி வைக்கிறது இல்ல, வெட்டி விட்டாலே எனக்கு ஓகே தான். என்னடா இது? தினம் எத்தனை ட்ரெயின் திருச்சியை தாண்டி வருது? ஒரு ட்ரெயின்ல கூட அவசரத்துக்கு ஒரு டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. அதானே, தனி ஒரு மனிதனுக்கு சீட் இல்லனா எதுக்கு இத்தனை ட்ரெயின் ஓடணும்? லட்சுமி, பஸ்ல ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதானே? அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், கிடைக்கல. சரி, அப்ப டிராவல் டேட்டே ஒரு 4-5 நாள் தள்ளி போடு. இத சொல்றதுக்கு நீ தேவையா? இல்ல, காலையில இருந்தே பேருந்து தொடர் வண்டி போக்குவரத்துகள் சபிச்சுக்கிட்டே இருக்கியே, வாட் இஸ் த மேட்டர்? ஹே, அம்மா ஊர்ல இருந்து வராங்கன்னு சொன்னல, மறந்துட்டியா? மறக்கல லட்சுமி, நாளை மறுநாள் 22ஆம் தேதி வராங்க, கரெக்ட் தானே? பரவாயில்லையே, அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க. என்ன லட்சுமி, உனக்கு இருக்கிறது ஒரே அம்மா, எனக்கு இருக்கிறது ஒரே அத்தை, நான் எப்படி மறப்பேன்? இத ஞாபகம் வச்சிருந்தா போதுமா? அவங்க எப்படி வருவாங்கன்னு யோசிக்க வேணாமா? அது யோசிச்சு வச்சிருக்கேனே. எப்படி வராங்க? என்ன பறந்து வர சொல்றியா? எஸ். புரியல. திருச்சி டியூப்லைட், உங்க அம்மா அதாவது என் அத்தை 22ஆம் தேதி விமான சேவை மூலமா திருச்சியில இருந்து இங்க வராங்க. விஷ்ணு, ஐ புக் த டிக்கெட். டேம் இட். ஐயோ, எனக்கு மயக்கமே வருது விஷ்ணு. என்ன இதெல்லாம்? நாங்களும் அசத்துவோம்ல. சரி, இப்ப எதுக்கு தேவையில்லாத செலவெல்லாம்? லட்சுமி, உங்க அம்மா ட்ரெயின்ல வரலாம், கார்ல வரலாம், ஆனா விஷ்ணுவோட அத்தை ஃளைட்ல மட்டும் தான் வரணும். காசு இல்லாத நேரத்துல இப்ப எதுக்கு தேவையில்லாத செலவெல்லாம்? இங்க பாரு லட்சுமி, ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கோ, கடவுள் எப்போதுமே நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிற பணத்தை நம்ம கிட்ட மொத்தமா எப்போதுமே கொடுத்து வைக்க மாட்டாரு. 4-5 பேர்ட்ட கொடுத்து வச்சிருப்பாரு. அது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா கலெக்ட் பண்ணிடணும். கடனா? கடன்னு சொல்லாத, இட்ஸ் கால் கிரெடிட். சரி, யார்கிட்ட கடன் வாங்குன? எங்க அம்மா கிட்ட தான். அட பாவி. ஏற்கனவே பெத்த கடன் ஒன்னு செட்டில் பண்ண வேண்டியது இருக்கு, அதோட சேர்த்து இதையும் வச்சுக்கோன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ஹே, இப்படி கடன் வாங்கி எங்க அம்மாக்கு ஃளைட் டிக்கெட் போடணுமா? லட்சுமி, நம்ம மனசுக்கு தோன்றப்போ சில விஷயத்த செஞ்சிடணும். நீ பஸ்ல டிக்கெட் இருக்கான்னு செக் பண்ண சொன்னல, அப்பவே தோணுச்சு, நான் டிக்கெட் போட்டேன், அவ்வளவுதான். சரி, நான் இது திருப்பி தந்துடுறேன். ஓகே? என்ன லட்சுமி, என்ன அசிங்கப்படுத்துற? தேங்க்ஸ். ஐயோ, என்ன லட்சுமி உடனே தேங்க்ஸ் சொல்லிட்ட? இன்னும் 2 தடவை கம்பல் பண்ணா நான் வாங்கிக்கலாம்னு நினைச்சேன். லட்சுமி, திரும்ப அந்த காசு வேணுமா கேள. ஹே, அதெல்லாம் கேட்க முடியாது. ஒழுங்கா இன்னொரு டிக்கெட் போடு. நான் நேரா போய் எங்க அம்மாவை கூட்டிட்டு வரலான்னு இருக்கேன். இது அநியாயமா இருக்க. கப்பல்ல பொண்ணு வந்தா எனக்கு ஒரு பொண்ணு, எங்க அப்பாவுக்கு ஒரு பொண்ணு நானா? ஹே, எங்க இருந்துடா இந்த மாதிரி பழமொழி எல்லாம் பிடிக்கிற? அது அப்படிதான். ஐனா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? யார் சொன்னது? யாரோ சொன்னாங்க. ஆமாவா இல்லையான்னு சொல்லு. இல்ல, 1 மாசமாவே விட்டு விட்டு ஃபீவர் வந்துட்டே இருக்கு. அம்மா கொஞ்சம் மொரைலா டவுன் ஆயிட்டாங்க. அதான் இங்க கூப்பிட்டு 2-3 மாசம் கூட வச்சிருந்து டெஸ்ட் எல்லாம் பண்ணி சரி பண்ணி அனுப்பலான்னு. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. தெரியல, 2-3 விஷயம் சஸ்பெக்ட் பண்றாங்க. அதான் டெஸ்ட் எல்லாம் எடுக்க வர சொல்லிருக்கேன். ஏய் சாரிடி, நான் இத பத்தி யோசிக்காமலே இருந்துட்டேன். ஹே, நான் இத பத்தி யார்கிட்டயுமே சொல்லலையே. நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல. நல்ல ஃப்ரெண்டா இருந்தா நானே இதை கண்டுபிடிச்சிருக்கணும். நடுவுல நீ கொஞ்சம் டவுனா இருந்த, வேலை விஷயமா ஏதோ அப்செட்டா இருக்கேன்னு நினைச்சு நானும் விட்டுட்டேன். இப்படின்னு நான் நினைக்கல, சாரி. ஹே, இட்ஸ் ஓகே. ஏதாவது பணம் தேவைப்பட்டா யோசிக்காத, அப்பா கிட்ட அனுப்பி வச்சிருவாரு. ஏங்க, மீச ஒரு நடமான ஏடிஎம்னு எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு ஏதாவது பெருசா பணம் வேணும்னா உங்ககிட்ட தான் கேட்பேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, எதுவா இருந்தாலும் நீ சொல்லு. ராஜி, இந்த விஷயத்த சொன்னது யாரு? இந்த ஒற்றன் ஒத்தலோ தானே? நம்மளால 4 பேத்துக்கு நல்லது செய்யணும்.
அதை தவிர நமக்கு வேற எதுவுமே தெரியாது. டேய் டேய் ம். நடிக்காதடா. ஹே ராஜி, ஒரு விஷயம் நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். எங்க அம்மா ஊர்ல இருந்து வந்து என்னோட தான் தங்குறாங்க. ஆ. அதனால கார்த்திக் வேற வீடு பாத்துட்டு போறான். இப்ப இது எதுக்கு என்கிட்ட சொல்ற? உடனே முறுக்கிக்காத. நீ சண்டை போட்டா கூட ஆபீஸ் நேரம் தவிர மீதி நேரம் அவன் என் கூடயே இருந்ததுனால அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு எனக்கு தெரியும். அவன் இப்ப என் கூட இல்ல. நீ கொஞ்சம் பாத்துக்க. என்னமோ சின்ன பையனை பாத்துக்க சொல்ற மாதிரி சொல்ற. அவனுக்கு வேணும்னா அவனே அவனை பாத்துப்பான். அக்கா அப்படியெல்லாம் பேசாதீங்கக்கா. சூசன் அக்கா வீட்டு மாடியில ஒரு ரூம் காலியா இருக்கு. ஏஞ்சல் அக்கா வீட்டு பக்கத்து வீடும் காலியா இருக்கு. அண்ணன் அங்க எங்கேயாவது போனாருன்னா திரும்பவும் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கா. டே பங்களா, ஆ. ஒரு வழியா சூசன் என்ற மேட்டர்லாம் முடிச்சிட்டு இப்பதான் சுமதின்னு ஒரு புது பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற. ஐயே. ராஜி, நான் சீரியஸாவே சொல்றேன். எனக்கு தெரியும் வெளியே நீ ஒன்னும் இல்லாத மாதிரி நடிச்சாலும் உள்ளுக்குள்ள அவன் மேல இருக்கிற காதல் அப்படியே இருக்குன்னு எனக்கு தெரியும். அவன் கூட நைட்ல போன் பேசுறத நிறுத்திட்ட. ஆனா அதுக்கு பதிலா தினம் எனக்கு போன் பண்ணி கார்த்திக் பத்தி பேசிட்டு இருக்க. ஓ, இதெல்லாம் வேற நடக்குதா? ம், ம். அடம் பிடிக்காத ராஜி. கார்த்திக் ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சான். அதை நீ பெரிய பிரச்சனை ஆக்கிடாத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ம் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என் பேரு ஸ்வேதா. உனக்கு எதுக்கு இன்ட்ரடக்ஷன்? ஐ நோ யூ வெரி வெல். ஸ்வேதா, பிசினஸ் ஹெட் ஆஃப் நெட்டெக் ஹார்ட்வேர் சொல்யூஷன்ஸ். சிராம். தேங்க்யூ சார். நானே உன்னை பார்த்து பேசணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீயே என்ன தேடி வந்திருக்க. என்ன விஷயம் சொல்லு. சார், நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஐ நீட் யுவர் பிளெஸிங்ஸ், சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் சார். மை ப்ளஷர். எப்பவும் போல நெட்டெக்கோட ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ஒண்ணா இருக்கணுங்கிறது என்னோட ஆசை சார். ஒரு பிசினஸ் யூனிட்டா நாங்க தனியா இருந்தா கூட சேர்ந்து செயல்படணுங்கிறது என்னோட ஆசை சார். ஷோர் ஷோர். முதல்ல உனக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த சின்ன வயசுல ஒரு பிசினஸ் ஹெட் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை நீ உன் தோல்ல சுமந்துட்டு இருக்க. அதுல முக்கியமான 2 விஷயம். ஒன்னு, இது ஒரு பெரிய சேலஞ்ச். ஒரு லாஸ் மேக்கிங் யூனிட்டை தைரியமா எடுத்து அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும்னு நினைக்கிறது. அந்த சேலஞ்சை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டது உன் தைரியத்தை காட்டுது. இன்னொன்னு, காஸ் பிஹைண்ட் தட். லாபம் சம்பாதிக்கிற நோக்கத்தோட இதுல நீ இறங்கலன்னு தெரியுது. இந்த டீமோட ஒர்க் பண்ணிருக்க. அந்த டீமுக்கு ப்ராப்ளம்னு வர்றப்ப அந்த டீமையும், அந்த டீம் மட்டும் இல்ல, அந்த டீம்ல இருக்க 80 பேரோட நலனுக்காக நீ இந்த பிசினஸ் எடுத்து நடத்துற. அது உண்மையிலே பெரிய விஷயம். ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். நம்ம 2 பேருமே ஒரே மாதிரியான மனநிலையோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சந்தோஷமா இருக்கு. இது என்னுடைய மக்கள், இவங்களோட நலனை காப்பது என்னுடைய கடமை அப்படின்ற நோக்கம் உண்மையிலே சிறந்தது. ஆனா ஒரு பிசினஸ் ரன் பண்றதுக்கு அது மட்டும் போதாது. இதை நீ பிசினஸா எடுத்து நடத்துறதுக்கான காரணம் மட்டும்தான். அந்த காரணம் சக்சஸ்ஃபுல்லான காரியமாகணும். அப்பதான் அது முழுமையடையும். சின்ன வயசு, பெரிய வியாபார அனுபவம் இல்லை அப்படிலாம் யோசிக்காத. மனப்பூர்வமா நல்ல நோக்கத்தோட இன்வால்மெண்டோட ஒரு விஷயத்தை பண்றப்ப அது நிச்சயமா வெற்றி தேடி தரும். எஃபோர்ட் அண்ட் பிராக்டிஸ், முயற்சி, அந்த வெற்றி பெற தேவையான பயிற்சி, இந்த 2 இருந்தா நம்மளை யாரும் அடிச்சுக்க முடியாது. பிசினஸ்க்குன்னு பெருசா ரூல்ஸ் எதுவும் கிடையாது. காலப்போக்கில் உன்னோட அனுபவங்களே அதை உனக்கு கற்றுக் கொடுக்கும். சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ்ல இருந்து விஷயத்தை எடுத்துக்கோ. உன் ஸ்டைல் அதை அப்ளை பண்ணு. நிச்சயமா உனக்கு வெற்றி கிடைக்கும். நம்ம நிறைய சந்திக்கலாம், நிறைய பேசலாம். இது ஒரு ஒன் டைம் விஷயம் கிடையாது. இது ஒரு ப்ராசஸ். ஐ எம் தேர் டு கைட் யூ. ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நான் உனக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு தேவைப்படுற முக்கியமான விஷயம் ஃபைட்டிங் மென்டாலிட்டி வளர்த்துக்கிறது. போராட்ட குணம் ரொம்ப அவசியம். இன்றைய சூழ்நிலையில் எதுவுமே ஈஸியாக கிடைக்காது, ஈஸியாக நடக்காது. போராடி தான் சாதிக்க வேண்டியிருக்கும். இந்த போராட்ட குணம் உனக்கு மட்டும் இல்லை, உனக்கு கீழே இருக்கிற மொத்த டீமுக்கும் தேவை. 2வது, உங்களுக்குன்னு சில கைட்லைன்ஸ் அண்ட் ரூல்ஸ் நீங்களே உருவாக்கிக்கிறது ரொம்ப முக்கியம். உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கைட்லைன்ஸை உருவாக்கிட்டு அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். SOP, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷனல் ப்ரொசீஜர்ஸ். உங்களுக்குன்னு ஒரு SOP உருவாக்கி அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். இது நம்ம கம்பெனி, நம்ம எல்லாருக்காக தான் இதை எடுத்து நடத்துறோம். அதெல்லாம் ஓகே. ஆனா அதுக்காக எல்லாரும் அவங்க விஷயத்துக்கு செயல்பட முடியாது. நமக்கு நாமே சில கட்டுப்பாடுகளையும் விதிகளையும் உருவாக்கி ஃபாலோ பண்றப்ப தான் நம்மளால நம்ம நினைச்ச தூரத்தை அடைய முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், உன்னோட கம்பெனிக்கு தேவையான திறமைகள் எங்க இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிச்சு பயன்படுத்திக்கிறது. சிலது பர்சனல் கான்டாக்ட் மூலமா வரலாம், சிலது பணம் கொடுத்து நம்ம பயன்படுத்திக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம். எந்த ஃபார்ம்ல இருந்தாலும்
நம்ம கம்பெனிக்கான திறமைகளை தேடி கண்டுபிடிச்சு நீ உபயோகப்படுத்திக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்புறம் சில ஃபாரம்ல மெம்பர் ஆகுறது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, அப்புறம் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் ஐடி, இப்படி சில ஃபாரம்ல மெம்பர் ஆகுறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மூலம் நல்ல நெட்வொர்க் கிடைக்கும். அந்த நெட்வொர்க் மூலமா நல்ல பிசினஸ் கிடைக்கும். எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான். போக போக இந்த மாதிரி விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு டீமோட ஃப்ரெண்டா இருக்கிறத விட ஒரு ஃப்ரெண்ட்லியான டீம் லீடரா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான டாஸ்க். கத்தி மேல நடக்கிற மாதிரியான விஷயம் அது. ஃப்ரெண்ட்ஷிப்பையும் லூஸ் பண்ணாம அதே சமயத்துல ஒரு தலைவரா ஒரு டீம் லீட் பண்றது சேலஞ்சிங்கான வேலை. அது நீ கரெக்டா பண்ணணும். ஒருத்தர் திட்டுறப்ப தனியா யாருக்கும் தெரியாம திட்டு, பாராட்டுறப்ப 4 பேருக்கு தெரியற மாதிரி பாராட்டு. எந்த கட்டத்திலையும் பதவியும் அதிகாரத்தையும் உன் தலையில தூக்கி வச்சுக்காத. ஒரு கம்பெனிக்கு அதிகாரியா இருக்கிறது ஏதோ பெரிய விஷயம் நினைச்சு பயப்படாத. ஒரு குடும்பத்துக்கு தலைமையா இருக்கிறப்ப எப்படி ஒரு அன்பு, பொறுமை, கண்டிப்பு, கவனம் இதெல்லாம் இருக்குமோ அதே மாதிரி கம்பெனியில் இருக்கவங்களையும் அப்ரோச் பண்ணாலே எல்லாம் நல்லா நடக்கும். ஆல் தி பெஸ்ட். அடுத்தடுத்த ஃப்ளோர்ல தானே இருக்கும். எப்போ வேணா நீ என்ன சந்திக்கலாம். தேங்க்யூ சார். எனக்கு தெரிஞ்சு பெண்கள் ஒரு பிசினஸ் எடுத்து நடத்துறப்ப அதுல ஃபெயிலியருக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா அதுக்கான நிறைய குவாலிட்டிஸ் அவங்க கிட்ட ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. ஆண்களை அந்த பண்பை வளர்த்துக்க வேண்டியிருக்கு. பெண்கள் கிட்ட நேச்சுரலாவே இருக்கு. அது எப்படி ஒரு பெரிய ஸ்கேல் அப்ளை பண்றது அதை மட்டும் கத்துக்கிட்டா போதும். தேங்க்யூ சார். வெல்கம் அண்ட் ஆல் தி பெஸ்ட். என்ன சார் தனியா வரீங்க? ஏன்பா ஆபீஸுக்கு என்ன பொண்டாட்டி புள்ள எல்லாமா கூட்டிட்டு வர முடியும்? என்ன சார் காமெடியா? உங்க கூடவே வருவாங்களே உங்க வலது இடதுக்காரங்கெல்லாம் எங்க காணோம்? ஏன்பா வலது இடதெல்லாம் கூடவே இருந்தா வேலை செய்யறது யாரு? என்ன சார் அதிசயமா சேல்ஸ் டீம் வேலை செய்ய போயிருக்குன்னு சொல்றீங்க? ஏப்பா மதனே, இருந்தாலும் நீ ரொம்ப தான்ப்பா நக்கல் பண்ற. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் சார். எங்க மக்கள்லாம் பரபரப்பா விற்பனையில் இறங்கிட்டாங்களா? ஆமாப்பா, காலையில வந்தானுங்க, 5 டயலாக் பேசினானுங்க, பஞ்சு டயலாக்கா பேசினானுங்க, கோவமா கிளம்பி போயிருக்கானுங்க. அநேகமா இன்னைக்கு மார்க்கெட்டே அல்லோலப்படும் நினைக்கிறேன். என்னப்பா சிரிக்கிற? சார் டார்கெட்லாம் பேப்பர்ல அச்சீவ் பண்ணக்கூடாது சார், நிஜமாவே அச்சீவ் பண்ணணும் சார். அது எனக்கும் தெரியும்பா. அவனுங்களாம் கான்பிடன்ட் கந்தனுங்க, பேசிட்டு போயிருக்கானுங்க. என்ன சொல்லிட்டு போனாங்க சார்? என்ன சொல்லலன்னு கேள. நின்னா மலை, நடந்தா நதி, பொங்குனா எரிமலை, பொங்கலனா அண்ணாமலைன்னு என்னென்னமோ பேசிட்டு போறானுங்கப்பா. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு சிரிச்சிட்டு இருந்தேன்னு வையேன், நான் ஏதோ காமெடி பண்ற மாதிரிலாம் ஆயிடும். இல்ல சார், எனக்கு கூட இந்த வாட்டி அச்சீவ் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது. ஆமாப்பா, அவனுங்க கோவமா கொந்தளிக்கிறத பாக்குறப்போ எனக்கு அப்படிதான் தோணுது. நல்லபடியா வந்தா சரிதான்ப்பா. சார் மும்பைல இருந்து இந்திக்காரங்களாம் வந்திருக்காங்க சார், அவங்க கிட்ட நம்ம யாருன்னு காட்டணும் சார். இந்த அம்புட்டு டைலாக்கையும் நான் ஏற்கனவே போன சீன்ல பேசிட்டேன். அதெல்லாம் கேட்டு தான் நம்ம பயலக சினகொண்ட சிறுத்தையா சீறிட்டு போயிருக்கானுங்க. ஆனா மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை லட்சங்களையும் மிச்சம் வைக்காம கவ்விட்டு வரேன்னு போயிருக்கானுங்க. சார் லட்சம் மிச்சம் சினங்கொண்ட சிறுத்தைன்னு நீங்களே ரைமிங்ல அடிக்கிறீங்களே. சார் நான் அவளோட காத்துட்டு இருக்கேன் சார், நம்ம ஆளுங்க என்னதான் அடிச்சுட்டு வராங்கன்னு பாப்போமே. எப்பா ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் உடம்புக்கு ஆகாதுப்பா. நம்ம பயலுக எதுக முனகையா பேசுவானுங்க, ஆனா எப்படி வருவானுங்கன்றது ஃபைனல்ல தான் பார்க்கணும். நீ இன்னைக்கு எதிர்பார்க்காத, நாளைக்கு எதிர்பாரு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை அவனுங்க உண்மையான நிலவரம் என்னன்றத பாத்துறேன். நிலவரம் கலவரமாயிடுச்சுன்னு வச்சுக்கேன், தேவையில்லாம ஓ முன்னாடி மானம் போயிடும்ல. சார் நமக்குள்ள என்ன சார் இருக்கு? நீங்க வேற நான் வேறன்னு என்னைக்குமே யோசிச்சது இல்லை சார். ஸ்வேதா யாரு? நம்ம ஆளு சார். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜெயிக்கணும் சார். நம்ம ஆளுங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட அது அவங்க வேலை இவங்க வேலைன்னு யோசிக்காம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து புஷ் பண்ணுவோம் சார். கம்பெனி ஜெயிக்கணும் சார், கம்பெனியோட சேர்ந்து நம்மளும் ஜெயிக்கணும் சார். கரெக்டா சொன்னப்பா. இதுல என்ன பிரச்சனைனா, நாங்க என்னதான் முக்கிய ப்ராஜெக்ட் டிசைட் பண்ணாலும் டே நைட்டா உட்காந்து ஃபேக்டரியில வேலை செஞ்சு பொருட்களை உற்பத்தி பண்ணாலும் பொருட்களை விற்க முடியலன்னா எல்லாம் வேஸ்ட் தானே சார். சார் நாங்கெல்லாம் கம்பெனியோட செலவு சார். உங்க ஒரு டிபார்ட்மெண்ட் தான் சார் வரவே. நீங்க பணம் கொண்டு வந்துருவீங்க நம்பிக்கையில தான் நாங்க செலவு பண்றது. காலையில நீ பயலோட பார்க்கல, பார்த்திருந்தனா உனக்கு இவ்வளவு டவுட் வந்திருக்காது. ஆமா சார், அதுல ஒரு விஷயம் இருக்கு. வேட்டைக்கு போற சிங்கத்தை பாக்குறதுல என்ன சார் இருக்கு? வேட்டையாடிட்டு வர சிங்கத்தை பாக்குறதுல தான் ஒரு அழகு. ஆமாப்பா, அதுக்காக தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நானும் அதுக்கு தான்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். புகஞ்சது புஷ்வானமா இல்ல சரவடியான்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். சார் பானமே மழை வர மாதிரி இருக்கு சார். இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா? கண்டிப்பா பல ஆர்டர்களை புடிச்சிட்டு வருவாங்க சார். சார் அங்க பாருங்களேன். ஏய் யாருப்பா அது? விட்லாச்சாரியார் படத்துல ஒரு பேய் மாதிரியே இருக்காங்க. மழை பெய்யுதுல, அதான் போத்திட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, நீங்களாம் யாரு? கேட்டீன்ல டீ சாப்பிட போறப்பா. சிவாஜி வாய்ஸ் சார். யாரெல்லாம் மிமிக்ரி பண்றாங்களா இல்ல நிஜமான சிவாஜி வாய்ஸான்னு தெரியலையே. இந்த
இந்த பார், ஒழுங்கா முக்காட கழட்டுறீங்களா இல்ல உத வாங்க போறீங்களா? யோ, நீங்களா? என்ன சார் எரிமலையெல்லாம் பொறிமலையா வந்து நிக்குது? என் தங்கங்களா, செக்கு எங்கப்பா? செக்கு எங்க? யோ, என்ன முழிக்கிறீங்க? உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த இவனெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மதன், சொல்லு ஸ்வேதா. என்ன ரொம்ப பிஸியா? உன் அளவுக்குலாம் ஒன்றும் பிஸியா இல்லை, ஏதோ என் லெவலுக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கேன். சார் கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா? மேடம் ஆசைப்பட்டா லீவ் போட்டு கூட பேசலாம். ஓ, பேசலாமே. என்ன ஆச்சரியமா இருக்கு, மேடம் ரொம்ப ஃப்ரீயோ? அது இருக்கட்டும், இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன்னு பாத்தியா? சொல்லு, இதுல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றப்ப போட்டிருந்தியே அந்த ட்ரெஸ் தானே? நீ மறந்துட்டல? அப்படி இல்ல ஸ்வேதா. அப்படிதான் மதன். சரி, அதை விடு. நான் பார்க்கலன்னா நீ பார்க்க வர மாட்டே, அப்படிதானே? எங்க உன்னை பார்க்கணும்னு உன் கேபினுக்கு வந்தா உன் செக்ரட்டரி மேடம் பிஸியா இருக்காங்க, அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேக்குறாங்க. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு, உன் கேபினுக்கும் வர முடியல. சாரி ஸ்வேதா. உண்மையிலேயே நான் தான் சாரி சொல்லணும் மதன். பிசினஸ் ஹெட் ஆனதுலேருந்து உன்னை பார்க்க முடியல, உன் கூட பேச முடியல, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஐ ரியலி மிஸ் யூ so மச். அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஸ்வேதா, நீ ஒரு ஃபோன் பண்ணா அடுத்த செகண்ட் உன் கேபினில் வந்து நிற்பேன். இனிமே அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. இனிமே நம்ம எந்த நேரமும் பார்த்துக்கலாம், எந்த நேரமும் பேசிக்கலாம். நான் நம்ப மாட்டேன். நம்ப மதன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொன்னல, அதான் இங்க ஷிஃப்ட் ஆயிட்டேன். என்ன ஸ்வேதா சொல்ற? ஆமா மதன், என்னைக்கு இங்கேருந்து அந்த கேபினுக்கு ஷிஃப்ட் ஆகி போனேனோ அன்னிலேருந்தே நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இங்க இருக்கும்போது இருக்கிற கம்ஃபர்ட் அங்க இல்ல. எப்பவும் உன் கூட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு உன் கூட சண்டை போடுறது, ஒர்க் பண்ணும்போது இருந்த என்ஜாய்மெண்ட் அங்க சுத்தமா இல்ல மதன். என்ன ஸ்வேதா இப்படி சொல்லிட்ட? நீ இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் ஹெட், உனக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்கு. நீ வந்து இங்கே உட்காந்துட்டு இருந்தா உன் போஸ்டிங்கான அந்த வேல்யூவே போயிடும் ஸ்வேதா. நீ அங்கேருந்து வேலை செய்யறதான் உனக்கும் போஸ்டிங்க்கும் அழகு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அங்கேருந்து பண்ற வேலைய இங்கேருந்து கூட பண்ண முடியும். அங்க சீரியஸா பண்ற வேலைய இங்க சிரிச்சுக்கிட்டே என்னால பண்ண முடியும். அது இல்லை ஸ்வேதா, உன்ன மாதிரி நீ சாதாரண ஸ்டாஃப்லாம் இல்லை, பிஸ்னஸ் ஹெட். உனக்கு இல்லை 100 பேர் வேலை செய்கிறாங்க. எனக்காக இங்கே வரதும் நான் உனக்காக அங்கே வரதும் உன் பொறுப்புக்கு பொருத்தமாகவே இருக்காது. உன்னை அந்த பழைய கேபினில் பழைய ஸ்வேதாவை பார்க்குறது எனக்கும் சந்தோஷம்தான். ஆனால் ஒரு பிஸ்னஸ் ஹெட்டாக இந்த இடத்துல இருந்து பார்க்குறதுல எனக்கு சந்தோஷம் இல்லை ஸ்வேதா. எங்கள் எல்லாருக்கும் பாஸா அந்த கேபினில் பார்க்குறது தான் எனக்கு பெருமையாக இருக்கும். உன்னை மாதிரி ஒன்று அடிக்கடி பார்க்க முடியலனாலும் ஒரு முக்கியமான ஆளாக உன்னை ஆஃபீஸில் பார்க்குறதுக்கு எனக்கு பெருமையாக இருக்குது. தேங்க்ஸ் மதன். உன்னை பார்க்கும்போது உண்மையாவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் உன் கூட பேசாததால என் மேல கோமா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா என்னை இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு எனக்காக இவ்வளவு விஷயங்களை விட்டு கொடுக்கறேன்னா நான் ரொம்ப லக்கி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உன்னை நம்பி உங்கள் அப்பா, அதாவது என் வருங்கால மாமனார், இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காரு. எங்கள் மாமாவோட நம்பிக்கையை ஒருபோதும் கெடுத்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். ஓ, இப்பவே உங்க மாமனாரை சேவ் பண்றீங்களோ? ஆமாம் ஆமாம், இல்லை நாளைக்கு என்ன தானே அவர் கேள்வி கேட்பாரு. லட்சுமிக்கா, உங்க அம்மா என்னைக்கு வராங்க? நாளைக்கு மறுநாள். ஓஹோ. கார்த்தி என்ன எப்பக்கா வீடு கறி பண்றாரு? ஹே குண்டா, நீ என்ன பெரிய தூதுவரா? அவ கண்ணை காட்டுறா, நீ கேள்வி கேக்குற? நான் ஒன்னும் கண்ணை காட்டலையே, தூசி விழுந்துருச்சு, அதான் நான் இப்படி பண்ண. ராஜி, நீங்க கண்ணை காட்டலன்னு சொன்னதோ நிறுத்திருக்கலாம். தூசி விழுந்துச்சு அதான் இப்படி பண்ண சொன்னீங்க பாத்தீங்களா, அங்கதான் நீங்க அவுட் ஆயிட்டீங்க. ஏங்க முறைக்காதீங்க, கண்ணுல தூசி விழுந்ததுக்காக இப்படி கண்ணை காட்டின ஒரே ஆள் இந்த உலகத்துல நீங்க தான். ஏதாவது கேக்குறதா இருந்தா நீயே கேளு, எதுக்கு குண்டனெல்லாம் ஏவி விடுற? இல்லக்கா, அக்காவே கேட்டுச்சுன்னா மனசுல இன்னும் கார்த்தி என்ன மேல லவ் இருக்குன்னு ஆயிரும்ல. அதான் என்ன பார்த்து கண்ணை காட்டுறாங்க. ஏங்க இப்படி ஒருத்தனை கூட வச்சுட்டு இந்த உலகத்துல நீங்க எந்த திருட்டுத்தனமும் பண்ண முடியாது. பாருங்க அக்கா சிரிக்குதே. டேய், நீ பண்ண காரியத்துக்கு உன்னை கொல்லணும். ஈபிக்கு 302வது பிரிவின் படி அது குற்றம்ன்றதுனால உங்க அக்கா வேற வழி இல்லாம சிரிக்கிறாங்க. சரி, இப்ப சொல்லு, உனக்கு என்ன தெரியணும்? அவன் எப்ப வீடு மாறுறான்?
அவன் என்ன ஃப்ரிட்ஜ் பீரோன்னு தூக்கிட்டா வீடு மாற போறான்? அவன் வச்சிருக்கிறது ஒரே ஒரு சூட் கேஸ். அதை எடுத்துக்கிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். எங்க? அது சரியா தெரியல. லூசா லக்ஷ்மி நீ? பெட்டியை தூக்கிட்டு கிளம்பி போயிட்டான்னு சொல்ற, எங்கன்னு கேட்டா தெரியலன்னு சொல்ற? ஹே சாரி டி, நேத்து நான் வீட்ல இல்ல. ஃபோன் பண்ணி கிளம்புறேன்னு சொன்னா. அப்புறமா கேட்டுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா கேக்கல. ஆமா, கார்த்திக் எங்க போயிருப்பான்? அவன் ரூமை காலி பண்ண மாட்டே நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். என்னது எல்லாரும் சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்களா? ஏங்க சீரியஸா சொல்றேன், எனக்கு தெரியாது. என்ன இப்படி அக்கறை இல்லாம இருக்கீங்க? அவன் கூட இவ்வளவு நாள் ரூம்ல இருந்திருக்கான், கேட்டா பெட்டியை தூக்கிட்டு கிளம்பி போயிட்டான்னு சொல்ற. இவர் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு கைய விரிக்கிறாரு. நீங்களா ஒரு ஃப்ரெண்ட்ஸா? ஏய் என்னடா சிரிக்கிற? இல்லக்கா, அப்படி பார்த்தா உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும். என்ன? நீங்க எல்லாம் ஒரு லவ்வரா? டேய் ஆமாக்கா, அண்ணன் எங்க போனாருன்னு அவங்களுக்கு கூட தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு தெரியாம இருக்க கூடாதுல்ல. என்னடா சாப்பிடலையா? சாப்பிடணும். டேய் நீ என்னடா கையில டிஃபன் பாக்ஸோட வந்திருக்க? எனக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கிறது இல்ல. அண்ணே, வீட்டு சாப்பாடாங்க? ஆமாண்டா. வீட்டுக்காரம்மா இங்க இருக்காங்க. இந்த வீடு எங்க இருக்கு? அதை செஞ்சு கொண்டு வந்தேன்ல, அந்த இடத்துல இருக்கு. இப்ப எங்க தங்கி இருக்க கார்த்திக்? ஃப்ரெண்டோட வீட்ல. அடடா, இந்த கிறிஸ்டியன்ஸ் மட்டும் எப்படிதான் இப்படி அசால்ட்டா கட்லெட் பண்றாங்களோ தெரியல. சூசன் வீட்டு முன்னாடி போயிட்டான்னு நினைக்கிறேன். ஏஞ்சலும் கிறிஸ்டன் தான். ஏய் ஆமால. அண்ணே, ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டேன்னு சொன்னேன்ல, அது ஃப்ரெண்டா இல்ல ஃப்ரெண்டியானே? பசங்களுக்கு பசங்க என்னைக்கிட்ட ஹெல்ப் பண்ணிருக்காங்க, எல்லாம் பொண்ணுதான். அண்ணே, அந்த பொண்ணு நம்ம ஆபீஸ்ல வேலை செய்தானே? சாப்பிடும்போது பேசுறது எனக்கு பிடிக்காது. சரி, எப்பவுமே சாப்பிடறதுக்கு மட்டும் தானே வாய் திறப்ப, இன்னைக்கு என்ன இவ்வளவு கேள்வி கேக்குற? ஹே எங்க தங்கி இருக்க கார்த்திக்? சொல்லக்கூடாத சீக்ரெட்டா? ஒரு சீக்ரெட்டும் இல்ல, ஒரு ஃப்ரெண்டு வீட்ல தங்கியிருக்கேன், அவ்வளவுதான். அந்த ஃப்ரெண்ட் எங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த ஃப்ரெண்ட் நம்ம ஆபீஸ்ல வேலை செய்றாங்களா இல்லையா? என்னடா ஏகப்பட்ட கேள்வி கேக்குற? பதில சொல்றா. எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க தான். கார்த்திக், விஷ்ணுக்கு மட்டும் தெரிஞ்சவங்களா இல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா? இந்த கேள்வி எல்லாம் யார் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க கேட்டா பதில் சொல்லப்படும். எனக்கெல்லாம் ஒன்னும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. என்னக்கா, இப்பதானே வாய விட்டு அவுட் ஆனீங்க, திரும்ப அதே மாதிரி அவுட் ஆகுறீங்க? எனக்கு ஒன்னும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு தானே சொல்றேன். ஆமாக்கா, அதத்தான் எங்க ஊர்ல எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லுவாங்க. இது என்ன பெரிய பிரமாதமா? இவர் யார் வீட்டுல தங்கி இருக்காருன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியாதான்னு? சூசன் வீட்டு மாடி காலியா இருக்குதுல்ல, அதுல தங்கி இருப்பாரு. இல்லனா ஏஞ்சல் வீட்டு பக்கத்து வீடா இருக்கும். தப்பு பண்ண போய் தானே வார்த்தையா வர மாட்டேங்குது. லக்ஷ்மி, என் ஃப்ரெண்டு ஸ்ரீனிவாசன் வீட்ல தங்கியிருக்கேன். கிறிஸ்டியன் வீட்ல இருந்து கட்லெட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாசன்னா நாங்க நம்பிடுவோமா? ஏன் ஸ்ரீனிவாசன் கிறிஸ்டியனா இருக்க கூடாதா? அவன் ஒரு கன்வெர்டட் கிறிஸ்டியன். மச்சான் பின்றடா பின்றடா. நான் யார் வீட்லயும் தங்கல, தனியா ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கேன். இனிமே அந்த வீட்ல ஒரே ஒரு பொண்ணுக்கு தான் இடம் இருக்கு. அவளை தவிர வேற யாரும் அந்த வீட்டுக்கு வர முடியாது. அது சுமதி தானே? எனக்கு கோவம் வரல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மச்சான், காத்து திரும்பவும் உன் பக்கம் அடிக்குது போல. புரியல. டேய் சும்மா நடிக்காதடா. கட்லெட்டை வச்சு காமெடி பண்ணி ராஜோட இதயத்துல இடம் முடிச்சிட்டல. அப்படி என்ன? ஆமாண்டா, கடைசி கவுண்டருக்கு ராஜு சிரிச்சாங்களே. நியாயமா நேரம் எங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும்டா. இப்பதான் முதல் தடவை சைட் அடிக்கிற மாதிரி சிரிச்சிட்டான்றது ஒரு மேட்டரா சொல்ல வேண்டியது. மச்சான், சில காதல் ஒரு ஃப்ளோவா போய் கல்யாணத்துல முடிச்சிடும். உன் காதல் கல்யாணம் வரைக்கும் போகுது, அப்புறம் ரிவர்ஸ் ஆகி முதல்ல இருந்த இடத்துக்கே வந்துருது, திரும்ப க்ளோஸ் ஆகுது, திரும்ப பிரச்சனை வந்து ரிவர்ஸ் ஆகி முதல்ல இருந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. இப்படி ஒரு கேலப்பா தானே போயிட்டு இருக்கு. நீ அசத்துறா. டேய், சண்டை போட்டு சமாதானம் ஆகிறதுக்குள்ள உயிர் போதுடா. டேய், இப்ப சண்டை எதுக்குடா வருது? நீ ஒழுங்கா மூடிட்டு இருந்தா ஃப்ளோவா போகும். மச்சான், ஒரு மேட்டர் மட்டும் எனக்கு புரியவே இல்லடா. அது ஏன்டா எல்லா பொண்ணுங்களும் உன்னை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கணும் அலையறாங்க? டேய், என்னடா புதுசா பொருளையே கலப்புற? இல்லடா, உண்மையதான் சொல்றேன். ராஜிய வந்ததும் பிடிச்சிட்ட. லட்சுமியோட அம்மா அவளுக்கு உன்னதான் பிடிக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க. சூசன் உனக்காக ஒத்த கால நின்னுச்சு. அப்புறம் ஏஞ்சல், இப்போ சுமதி.
டேய் இந்த லிஸ்ட் எல்லாம் கூட ஓகே தான் ஆனா லக்ஷ்மியை என் அக்கௌண்ட்ல ஏத்தி விட்ட பத்தியா ரொம்ப கெட்டவன்டா நீ. கோச்சுக்காதடா, அந்த லட்சத்துல கதையை கொண்டு போயிட்டு இருக்காங்க சொல்ல வரேன். சரி போலாமா? மச்சான் குண்டம் வந்துட்டு இருக்கான், அவன்கிட்ட ஏதாவது தகவல் கிடைக்கதா பாப்போம். என்னடா பீம்பாய் எப்படி இருக்க? இப்பதான் கேண்டீன்ல பார்த்தா அதுக்குள்ள எப்படி இருக்கேன்னு கேக்குறேன். அக்கார்டிங் டு த மாடர்ன் வேர்ல்ட் ஆஃப் எக்கனாமிக் ப்ராப்ளம், அடுத்த நிமிஷம் ஒரு மனுஷனுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதான் மனசுக்கு பிடிச்சவங்களா அப்பப்ப நல்லா இருக்கீங்களா சௌக்கியமா செக் பண்ணிக்கிறது. ஓ சூப்பரா இருக்கேன். என்ன விஷ்ணு, இன்னைக்கு காரா பைக்கா? ஏன் பைக் இருந்தா வர மாட்டியா? இல்ல பைக்கா இருந்தாதான் வருவேன். டேய் நீ எதுக்குடா சிரிக்கிற? உனக்கு புரிஞ்சுச்சா? ஆமாண்ணே எனக்கு புரியுது. என்ன புரிஞ்சுது? அக்கா உங்களோட டைட்டா பைக்ல உட்கார்ந்து வரணும்னு நினைக்கிறாங்க. இது கூட புரியாதா எனக்கு? டேய் பத்து, உனக்கு கூட இதெல்லாம் நல்லா புரியுதுடா. அண்ணே, நீங்க 2 பேரும் பைக்ல அக்கா கால டபுள்ஸ் அடிக்கிறப்போ அவங்க உங்க கூட க்ளோஸா உட்காந்துட்டு வருவாங்க. நான் பைக்ல ஒரு பொண்ணை டபுள்ஸ் அடிக்கிறப்ப யோசிச்சு பாருங்க, நானே முக்கா பைக்க அடைச்சிருவேன். அந்த பொண்ணு என் கூட டைட்டா தானே உட்கார்ந்து இருந்தாங்கன்னு. நீ முக்கா பைக்கெல்லாம் அடைக்க மாட்டேடா, முழு பைக்குமே அடைச்சுப்ப. உன் கூட வர பொண்ணு உனக்கு பின்னாடி வர பைக்ல தான் வரும். போதும் போதும், உங்க பைக் அத வாங்க போலாம். டேய் வில்லனுங்க வரானுங்கடா. இவனுங்க எதுக்கு இங்க வராங்க? வணக்கம் மாப்ள. வணக்கம் மாமா. ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா மாப்பிள்ள கிளம்பி இருப்பார் போல. ஆமாப்பா. என்ன விஷயம்? என்ன இதெல்லாம்? இது ஒண்ணும் இல்ல மாப்ள, பத்திரிக்கை அடிக்க கொடுத்திருந்தோம், வந்துருச்சு. பத்திரிக்கையை சாமி கோயில வச்சுட்டு உங்க அம்மா அப்பாவுக்கு கொடுக்கலான்னு போன் பண்ணோம், லீவ் கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க. அதான் நேரா இங்க வந்துட்டோம். இன்னைக்கு ராத்திரி நானும் மாமாவும் பெங்களூர் கிளம்புறோம். நாளைக்கு உங்க அப்பா அம்மாவை பார்த்து பத்திரிக்கை கொடுத்துருவோம். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். சாமி கிட்ட வச்ச பத்திரிக்கைய திரும்ப வீட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாது. அதனாலதான் முறையா வீட்டுல தான் கொண்டு வந்து கொடுக்கணும். நீங்க எங்கேயோ ரூம்ல தங்கி இருக்கிறதா சொன்னாங்க. அட்ரஸ் தேடி கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் நேரா இங்க வந்துட்டோம். ஆமா மாப்ள, தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்தாங்க வாங்கிக்கோங்க. வீட்டுக்கு வாங்க மாப்ள. ஆமா கூச்சப்படாதீங்க, அது உங்க வீடு மாதிரி. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா லஞ்ச் கூட ஆபீஸ்க்கே அனுப்பி வைக்கிறோம். இல்ல அதெல்லாம் எதுவும் வேணாம். சொல்லல, ரொம்ப கூச்சப்படுவாரு. வேலை முடிஞ்சுன்னா வாங்கல, எல்லாரும் கீழே போய் காஃபி சாப்பிடலாம். இல்லைங்க, கொஞ்சம் வேலை இருக்கு. ஆமா அதை கொடுங்க. மாப்ள இதுல பத்திரிக்கை இருக்கு, வச்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வந்து சரிங்களா? போலாம் மாமா. போலாம். பாரு கார்த்திக், என்ன இதெல்லாம்? லக்ஷ்மி, எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. தயவு செஞ்சு இந்த விஷயம் ராஜி காத்து போவாம பாத்துக்க. நான் சால்வ் பண்ணிக்கிறேன்.